வெல்கம் டு பட்டணம் விளாக். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஸ்பெஷலா நடக்கிற சந்தைக்கறி சாப்பாடு சாப்பிட தான் வந்திருக்கோம். இந்த இடம் திருப்பத்தூர்ல இருந்து சரியா 12 கிலோமீட்டர் தூரத்துல மற்றப்பள்ளியில தான் அமைஞ்சிருக்கு. இந்த சந்தை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடக்குது. இங்க மிகப்பெரிய ஆடு மாடு கோழி சந்தை நடக்குதுங்க. இங்க வர வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சாப்பிடுறதுக்கு இங்கேயே ஃப்ரெஷ்ஷா ஆர்டர் எடுத்து சந்தையிலே கறி சாப்பாடு எல்லாம் சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷா செய்யற சந்தைக்கறி சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்க தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மற்றப்பள்ளி வார சந்தைக்கு வந்துட்டோம். உள்ள வந்து சந்தையோட நிலவரம் என்னன்னு கேட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா வந்து உயிரோட மீன் வந்து விற்கிறாங்க. ஆனா இங்க மீன் விலை எவ்வளோனா 120 தானே. இது எங்கன்னா நம்ம பிடிச்சிட்டோம். இங்க வாரத்துல ஃபுல்லா போடுவீங்களா எப்படி? வார சந்தையில மட்டும் வாரம் சந்தையில இருப்பீங்க. எவ்வளோண்ணா விலை? 31,000 சொல்றாங்களா? இது உங்களோட தானா? ஓகே, நீங்க சேல் பண்ண வந்திருக்கீங்க. இது என்ன இது என்ன ரகம் மாடுண்ணா? ஓகே, இது எவ்வளோ பால் கறக்கும்? 10 லிட்டர் 12 லிட்டர். எவ்வளோண்ணா கண்ணுக்குட்டி? 8.5. ஓகேண்ணா. இது என்ன ரகம் மாடுண்ணா? கிராஸா? இந்த சந்தையிலே வந்து பன்னிக்கறி சேல் பண்றாங்க. அங்க பாருங்களேன். இல்ல 400 ரூபாய். கிலோ 400 ஆமாண்ணா. ஃப்ரை பண்ணி கொடுத்தா 500 ரூபாய் ஆகுதுண்ணே. 500 ரூபாய். இங்கே சமையல் பண்ணி கொடுத்தீங்க? ஆமா, இங்கே சமையல் பண்ணி தானே கொடுத்துறோம். பாருங்க பன்னிக்கறி. எவ்வளோண்ணா இது? நீங்க வாங்கிருக்கீங்களாண்ணா? எவ்வளோக்குண்ணா வாங்குனீங்க? இது 5.5. 5.5. எத்தனை கிலோ விழுவுமா? இது வளர்க்கறதுக்கு சரி சரி. அது பெருசா வாங்கணும். பெருசு வாங்கணும். வளர்க்குறதுக்கு வாங்கிருக்கீங்களா? எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இது அவங்க சொன்னாங்க 7,000. சரிங்கண்ணா. அப்புறம் கடைசி 12,000க்கு 6,000 கீழே இருந்தாங்க. 6,000 கீழே இருந்தாங்க. 5,700. ஏன் இது குட்டியோட சேல் பண்றீங்களா? எவ்வளோயா? 22,000. இது இது எப்படி எத்தனை மாசம் குட்டி? 3 மாசம் குட்டி. இப்போ மாட்டு சந்தையோடும் ஆடு சந்தையோடையும் விலை வந்து கவர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பேரம் பேசி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தற்காலிகமா குடியில் அமைச்சு சந்தைக்கறி சாப்பாடு வந்து செஞ்சு தராங்க. இந்த கடை பேரு வள்ளியம்மாள் கடை. இங்கதான் சந்தைக்கறி சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. இவங்க செய்யற சந்தைக்கறி சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாரத்துக்கு வந்து 5 சந்தை போடுறாங்க. செவ்வாய்க்கிழமை மற்றப்பள்ளி, புதன்கிழமை வந்து உரப்பம், வியாழக்கிழமை புதுப்பேட்டை, வெள்ளிக்கிழமை குந்தாரப்பள்ளி, சனிக்கிழமை கந்தினி. திருப்பத்தூர் மாவட்டம் வந்து 3 சந்தை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து 2 சந்தை. சாதா சாப்பாடு 50 ரூபாய், சாதா களி 50 ரூபாய், களி கறி 150 ரூபாய், களி மட்டன் 150 ரூபாய், போட்டி சாப்பாடு 150 ரூபாய். நீங்க எடுத்து கொடுத்தா செஞ்சு தருவாங்க. கேஜிக்கு வந்து 200 ரூபாய். கறி நான் மத்த பச்சை கறி 700 ரூபாய். அதே நம்மளதே கறி ஃப்ரை பண்ணி கொடுத்தா 900 ரூபாய். ஒரு தலை வந்து 850 ரூபாய் ஃப்ரை பண்ணி கொடுத்தா. காலையில 7-7:30 மணிக்கெல்லாம் வியாபாரிகள்லாம் வருவாங்க. ஆட்டு வியாபாரி மாட்டு வியாபாரி எல்லாம் வந்து 7:30 வந்துருவாங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டு போவாங்க. மன திருப்தியா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மணி 12 மணிக்கு வேலைன்னா ஆர்டர் வரும். வெளியில இருந்து அவுட் ஆஃப் சேலம், ஈரோடு இந்த மாதிரி பக்கத்து இதுல இருந்து வந்து சாப்பிடுவாங்க. அவங்க ஆர்டர் பண்ணி அவங்க போட்டு கொடுத்தா ஒரு கேஜி வந்து 900 ரூபாய். அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு போவாங்க. அவங்க சாயந்தரம் மணி 3-4 வரைக்கும் வியாபாரம். ஹோட்டல் வந்து கீதா சந்தைக்கறி ஹோட்டல். இது வள்ளியம்மா சந்தைக்கறி ஹோட்டல். ஆரம்பத்துல வந்து அவங்க இறந்ததுனால அவங்க பசங்க அது எங்க வைஃப் பாத்துக்கிறாங்க. இந்த ஹோட்டலுக்கு தேவையான மட்டன் எல்லாம் இவங்க தான் கடை போட்டு அறுத்துக்கிறாங்க. இந்த சந்தைக்கு வரக்கூடிய ஆடுகளை நல்லதா பார்த்து வாங்கி இங்கதான் அறுத்து ஃப்ரெஷ்ஷா சமையல் பண்றாங்க. இங்க வரக்கூடிய பொதுமக்களும் 1 கிலோ 2 கிலோ எடுத்து கொடுத்து சமைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு கராப்பல் தர போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கு மேலே மசாலா போடுறீங்க. கறி போட்டு திருப்பி மிளகாத்தூள் கொஞ்சம், பட்டை லவங்கம், மட்டன் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் போட்டு தக்காளி எண்ணெய் போட்டு தாளிச்சு ஊற்றிட்டு இப்போ கறி போட்டுட்டீங்களா? இப்போ தண்ணி ஊற்றிருக்கீங்க. ஆமாம். ஓகே, இது எப்படி நல்லா வேகணும்? ஓகேக்கா. இப்போ எவ்வளோ நேரம் இது பாயில் ஆகும்? ஒரு 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் வேகும். குழம்பு பாருங்க எப்படி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்படியே அரிசி மாவு, அரைச்ச தேங்காய், மஞ்சத்தூள், பட்டை லவங்கத்தூள், மிளகுத்தூள், மட்டன் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள், இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் மொத்தமாக அரைச்சி வீட்டில இருந்து கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா தாங்க குழம்புக்கு நல்ல திக்கான சுவையையும், அதனால தான் இங்கே மட்டன் குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. இதில் வந்து தக்காளி சேர்க்கணுமா? இங்கே பாருங்க, அக்கா வந்து தக்காளியை எடுத்து கையிலேயே வந்து மசிச்சுட்டு இருக்காங்க.
மதேசே சாப்பாடு பார்த்து வடிக்கணே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே மட்டன் குழம்பு நல்லா தகன்னு கொதிச்சிட்டு இருக்கு. பக்கத்து அடுப்புல பாத்தீங்கன்னா களி கிளறிட்டு இருக்காங்க. களி வந்து எப்படி கிளறாங்கன்னா ராகி மாவும் அரிசி நோயும் சேர்த்து களி கிளறாங்க. இங்க பாருங்க அண்ணன் எப்படி கிளறாரு. அப்பா ஆல்மோஸ்ட் களி கிளறி முடிச்சுட்டாங்க. இங்க பாருங்க அண்ணன் வந்து எடுத்து உருண்டை பிடிக்கிறாரு. களி உருண்டை பிடிக்கிறதுக்கு பழகு பாத்தீங்கன்னா நல்ல மரப்பழகுங்க. இந்த மரப்பழகு வந்து இங்கே விக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த சந்தையிலே வந்து வாங்கிக்கலாம். ரவுண்டா எப்படி திருப்பதி லட்டு மாதிரி வந்து உருண்டை பிடிக்கிறாங்க பாருங்க. குழம்பு ரெடி ஆனவனே இங்க பாருங்க கூட்டத்தை. நல்ல குழம்பு நல்லா கொதி வந்து சுண்டி போச்சு. அப்படியே கடாயில இருக்க குழம்பு எடுத்து பக்கெட்ல ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் கூட்டம் வந்து அலை மோதுதுங்க. எவ்வளவு பேர் சாப்பிட வந்திருக்காங்க பாருங்களேன். மார்னிங் களி சாப்பாடு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழம்புல இருக்க கறியை எடுத்து நம்மளுக்கு ஃப்ரீயும் பண்ணி கொடுக்குறாங்க. அது தனிச்சாச்சு. வாங்க நம்மளும் போய் சாப்பிடலாம். சைடில் வந்து களி கிளறிட்டாங்க, சாப்பாடு வடிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து மட்டன் குழம்பு அற்புதமாக வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிடலாமா? அங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட மட்டன் ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு கிரேவி டைப்பில் வாங்கணும். ஆக்சுவலி மட்டன் குழம்பா வாங்கினோம். அவங்க தவாவில் போட்டு நமக்கு கிரேவி மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே பின்னாடி பாருங்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ கூட்டம்னு, எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் அப்படியே வந்து சமையல் நடந்துக்கிட்டே இருக்குது பரபரன்னு. இது வந்து சுத்து கொழுப்பு. ஆஹா, கறியோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அதோட கறி எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? பள்ளிப்படம் ஆஹா சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேவு மட்டன் குழம்புக்கும் களிக்கும் வந்து சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குங்க. ஆஹா அதான் அற்புதமான டேஸ்ட். சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த குழம்போட சாப்பாடை மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் வரேன். கண்டிப்பாக நல்லா பெப்பர் கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். குழம்பு, சாப்பாடு, களி சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சொல்லுங்கள். டாடா, பாய் பாய்.